الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்று சான்று பகர்ந்தவனாக ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் ஈருலக வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இருந்து ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு, ஆர்வத்தோடு, ஆசையோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கிற என் இனிய ஈமானிய மாணவ மாணவிகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, உங்களின் மீதும் என் மீதும் படைத்தவனாகிய அல்லாஹுவின் அன்பும் கருணையும் பாசமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று ஆரம்பமாக அவனை பிரார்த்தித்துக் கொண்டவனாக இன்றைய தினம் எமது கல்வியின் ஊடாக அல்லாஹுவை நெருங்குவோம் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய கால சூழலில் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய அல்லது நானும் நீங்களும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு தலைப்பு இந்த தலைப்பு. ஏனென்றால் இன்றைய கால சூழல் கல்வி உச்சத்தை தொட்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்பங்கள், கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள், ஆய்வுகள் என்று சொல்லி மனிதன் அவனுடைய நிலையையும் தாண்டி யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த தகவலையும் எந்த நொடியிலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய, உலகத்தின் எந்த மூலையில் நடக்கிற ஒரு நிகழ்வையும் அதே நொடியில் அதே தரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய, எல்லா விஷயங்களையும் தெள்ளத் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய, இன்னும் இருக்கிற காலங்களில் எப்படி எப்படியெல்லாம் உலகம் மாறப்போகிறது என்று மனிதன் கற்பனை செய்து பேசுகிற அளவுக்கான அறிவியல் வளர்ச்சி ஒரு கட்டத்தில் உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, மறுக்க முடியாது. ஒவ்வொரு பிரதேசத்தையும் எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களில் இருந்த கல்வி சூழலை விட எல்லாம் மாறிப்போய் இருக்கிறது. கல்விக்காக செலவழிக்கிற செலவினங்கள் அதிகரித்திருக்கின்றன. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பெற்றோர் பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கிற முயற்சிகளின் வீதமும் அதிகரித்திருக்கிறது. பாடசாலைகள் அதிகரித்திருக்கின்றன, பகுதி நேர கல்வி நிலையங்கள் அதிகரித்திருக்கின்றன. வீட்டிலே இருக்கிற பிள்ளைகள் அவர்களுடைய நேரங்களில் பெரும்பாலானதை விரும்பியோ விரும்பாமலோ படிக்கிறோம் என்ற பெயரிலே செலவழித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழல்
இப்படி கல்விக்கான முயற்சிகளும் வளர்ச்சிகளும் அதிகரித்துக் கொண்டு போகிற இதே உலகத்தில் தான் இன்னும் ஒரு பக்கம் ஒழுக்க சீர்கேடுகளும் பண்பாட்டு வீழ்ச்சியும் மிக மோசமான அநாகரிக செயற்பாடுகளும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், அண்மையில் இந்த நாட்டினுடைய பெண்கள் மகளிர் விவகார அமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இலங்கையிலே இருக்கிற பாடசாலைகளில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற மாணவிகள் கற்பமுறுகிற வீதம் இலங்கையில் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. எனவே இதனை தடை செய்வதற்கு முன்னர் அல்லது இதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்னர் பிறக்கிற குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழில் இருந்து தந்தையினுடைய பெயரை மாத்திரம் பதிவு செய்கிற சட்டத்தை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு சட்ட மூலம் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கான வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில், கல்வி உச்சத்தில் இருக்கிற ஒரு சமுதாயத்தில், கல்வி வளர்ந்திருக்கிற ஒரு சூழலில் இப்படியான பண்பாட்டு வீழ்ச்சிகளும் மோசமான சிந்தனைகளும் ஏன் ஏற்பட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி. இன்னும் ஒரு பக்கம் போதை பாவனை என்று எடுத்துக்கொண்டால், பாடசாலை மட்டத்தில் கல்வி கற்கின்ற, பல்கலைக்கழகங்களில் படித்துக் கொண்டிருக்கிற அல்லது உயர் கல்வியிலே இருக்கின்ற தரத்திலே இருப்பவர்கள் கூட இதற்கு அடிமையாகி இருக்கிறார்கள், அதன் விற்பனையாளர்களாக பாவனையாளர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் கொலை, கொள்ளை, எல்லா மோசமான காரியங்களிலும் படித்தவர்களும் கல்வியோடு சம்பந்தப்பட்டவர்களும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு மனோநிலை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் கல்வி வளர்ந்து கொண்டே செல்கிறது, கல்விக்கான செலவினங்கள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, அதற்கான முயற்சிகளும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. கல்வியை வரைவிலக்கணப்படுத்துகிற கல்வியலாளர்கள், கல்வி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இடம்பெற வேண்டுமாக இருந்தால் அவனுடைய அறிவு, திறன், மனப்பாங்கு விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். கல்வியை வரைவிலக்கணப்படுத்துகிற பொழுது ஒருவரிடத்தில் கல்வி இடம்பெற்றிருக்கிறது என்றால் அறிவு வளர்ந்திருக்க வேண்டும், இரண்டாவது அவருடைய திறமைகளில் வளர்ச்சி கண்டிருக்க வேண்டும், மூன்றாவது மனப்பாங்கு விருத்தி அடைந்திருக்க வேண்டும். இந்த மூன்றும் ஒரு சேர நிகழ்வதுதான் கல்வி என்று சொல்லுவார்கள். அன்புக்குரிய மாணவர்களே, இன்றைய கால சூழலில் அறிவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. சாதாரணமாக புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகிற ஒரு மாணவன் செய்கிற, ஒரு மாணவி செய்கிற பயிற்சிகளை பாடசாலையில் வேறு பாடங்கள் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் செய்ய முடிவதில்லை. அல்லது ஒரு கல்வி நிலையிலே இருக்கிற ஒருவரிடத்திலே அல்லது உங்களுடைய தந்தைமார் தாய்மாரிடத்திலே கொண்டு போய் கொடுத்தால் அந்த கணக்கை செய்ய மாட்டார்கள், அந்த பொது அறிவு கேள்விகளுக்கு விடை சொல்ல மாட்டார்கள், அந்த நுண்ணறிவு விஷயங்களை தீர்த்து வைக்க மாட்டார்கள். ஆனால் அறிவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, நிறைய திறமைகள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. மாணவர்கள் மாணவிகள் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் திறமையாக செய்கிறார்கள். ஒரு மன்றம், ஒரு நிகழ்வு, ஒரு பங்கன், ஒரு விழா, ஒரு விளையாட்டு, எதை எடுத்துக்கொண்டாலும் மாணவ மாணவிகள் முன்னணியில் நிற்கிறார்கள், திறன் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் மனப்பாங்கு விருத்தி என்று சொல்கிற ஒரு விஷயத்தில் தான் இன்றைய கல்வி சூழல்களும் கல்வியலாளர்களும் தோற்று போய் இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் முழுமையாக அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. என் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, நாம் படிக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும். இதை இந்த உலகமும் வலியுறுத்துகிறது. அதற்கு மேலாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமும் வலியுறுத்துகிறது. நாம் கொண்டிருக்கிற இந்த கொள்கை, அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகிற அடிப்படையான விஷயம், யார் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அறிவோடு இருப்பவர்களுக்கும் அல்லாஹு தஆலா கண்ணியத்தை உயர்த்துவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உயர வேண்டுமாக இருந்தால், கண்ணியமாக வாழ வேண்டுமாக இருந்தால் படிக்க வேண்டும், அறிவை தேட வேண்டும், கல்வி கற்க வேண்டும். அதிலே இரண்டாம் கருத்துக்கு யாருக்கும் இடம் கிடையாது. அதை படிப்பவர்கள் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த துறையை நோக்கி நான் செல்ல முடியுமோ,
எந்த உச்சத்தை நோக்கி நான் பயணிக்க முடியுமோ அந்த உச்சத்தை நோக்கி நான் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் வைத்தியராக இருக்கலாம், பொறியியலாளராக இருக்கலாம், அல்லது வேறு எந்த துறையில் நான் இருந்தாலும் சரி, என்னால் முடியுமான என் ஆசைக்கு ஏற்ப என் விருப்பத்திற்கு ஏற்ற துறையை நான் தெரிவு செய்து பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதிலே நான் சடைவடைந்து விடக்கூடாது. ஆனால் என்னுடைய ஒவ்வொரு கல்வியினுடைய படித்தரமும் என் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நான் கொஞ்சம் அவதானிக்க வேண்டும். இந்த கல்வியை தூண்டிய இஸ்லாம் ஆரம்ப காலத்தில் ஒரு சமுதாயத்தின் மத்தியில் தோன்றியது. அந்த சமுதாயத்தை வரலாறு ஜாஹிலிய சமுதாயம் என்று சொல்கிறது, அறியாமை சமுதாயம் என்று சொல்கிறது. அந்த சமுதாயத்திடத்தில் நிறைய செல்வங்கள் இருந்தன, நிறைய தொழிலாளர்கள் இருந்தார்கள், நல்ல சில பழக்க வழக்கங்கள் இருந்தன. ஆனால் பண்பாட்டு ரீதியான வீழ்ச்சி அந்த சமுதாயத்தில் இருந்தது. பெண்களுக்கான மரியாதை அந்த சமுதாயத்தில் கிடையாது, ஒற்றுமை கிடையாது, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கிற மனோநிலை கிடையாது, புரிந்துணர்வு கிடையாது, மன்னிக்கின்ற பழக்கம் கிடையாது. இப்படியான சில பண்பாட்டு வீழ்ச்சிகளோடு இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்காமல் மற்றவர்களை வணங்கிக் கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தின் மத்தியில் முதலாக அந்த சமுதாயத்தை சீர் செய்வதற்கு அல்லாஹ் இறக்கிய வசனம் எது தெரியுமா? இக்ரா, நீங்கள் வாசியுங்கள், தேடுங்கள், படியுங்கள், ஆய்வு செய்யுங்கள், நிறைய விஷயங்களை நீங்கள் சேகரித்துக் கொள்ளுங்கள் என்கிற விஷயத்தை தான் அல்லாஹ் இறக்கினார். அந்த வார்த்தையின் ஊடாகத்தான் அந்த சமுதாயம் வரலாற்றில் எப்படி பேசப்பட்டது, இந்த உலகத்தில் அவர்களை விட மோசமான சமுதாயம் இல்லை என்று பேசப்பட்ட சமுதாயம் இந்த உலகத்தில் அவர்களை விட சிறந்த சமுதாயம் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மிக சிறந்த சமுதாயமாக மாறியது. காரணம், இந்த இக்ரா என்று சொல்லுகிற கல்வியினூடாகத்தான் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா உணர்த்தினார். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இதே கல்வியைத்தான் நாமும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய கால சூழலிலும் அதே ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய பண்புகள் எங்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா? அப்படி என்றால் இந்த கல்வியினால் எங்களிடத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் மிக தெளிவாக சிந்திக்க வேண்டிய, ஆய்வு செய்ய வேண்டிய, அல்லது நாம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். நிறைய விஷயங்களை தொட்டுக்காட்டி பேச வேண்டிய ஒரு தலைப்பு இந்த தலைப்பு. அல்லாஹுவை நெருங்குவதன் ஊடாகத்தான் என்னுடைய கல்வி பயனளிக்கும் என்கிற விஷயத்தில் அன்புக்குரிய மாணவ செல்வங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம், நான் ஏன் அல்லாஹுவை நெருங்க வேண்டும்? நான் படிக்கிறேன், என்னுடைய கல்வியை தொடர்வதற்கு எனக்கு பெற்றோர் உதவி செய்கிறார்கள், நல்ல பாடசாலை இருக்கிறது, கற்பிப்பதற்கு நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், எனக்கு செலவு செய்வதற்கு ஒரு சமுதாயம் இருக்கிறது. நான் படித்து ஒரு நல்ல நிலைக்கு வந்தால் நான் பல்கலைக்கழகத்திற்கு போவேன், அங்கிருந்து ஒரு நல்ல நிலைக்கு நான் வந்தால் ஒரு தொழிலை நான் தேடிக்கொள்வேன், நிறைய சம்பாதிப்பேன், இந்த உலகத்தில் வாகனங்கள் வாங்குவேன், வீடு கட்டுவேன், வசதியோடு நான் வாழுவேன், சந்தோஷமாக இருப்பேன். இப்படி இருக்கிற பொழுது என்னுடைய கல்வி எனக்கு வாழ்க்கையின் வெற்றிக்கு உதவி செய்கிறது. அப்படி என்றால் நான் ஏன் அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும்? எதற்காக எனக்கு அல்லாஹ்? நான் நன்றாக படித்தால் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் தானே, எல்லாவற்றையும் செய்து விடலாம் தானே. நான் நன்றாக, அப்படித்தானே எங்களுக்கு சொல்லப்படுகிறது. இன்றைய சடவாத உலகம் எங்களுடைய உள்ளத்தில் ஊட்டி இருக்கிற விஷயம் அதுதானே. நீ படி, நன்றாக படித்தால் சந்தோஷமாக வாழலாம், நன்றாக படித்தால் நீ நல்ல பதவி எடுக்கலாம், நன்றாக படித்தால் நீ கௌரவமாக இருக்கலாம் என்கிற ஒரு வாசகத்தை சொல்லித்தான் இன்றைய உலகத்தில் கல்வி தூண்டப்படுகிறது. நல்ல விஷயம், நான் இதையெல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஈமான் உள்ள எங்களை போன்ற சமுதாயத்தில் இந்த விஷயம் மட்டும் போதுமா? இப்படி கல்வியிலே உயர்ந்து போய் நல்ல நிலையிலே இருக்கிறார்கள் பலர். அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்கிறவர்களா? பள்ளிக்கு வராத, பள்ளி பக்கமே வராத, அல்லாஹுவை பற்றியே தெரியாத பல முஸ்லிம் சகோதரர்கள் கல்வியிலே உயர்ந்து நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது நான் எதற்காக இந்த பருவத்தில் அல்லாஹுவை பற்றி யோசிக்க வேண்டும், அல்லாஹுவோடு நெருங்குகிற ஒரு கல்வியை தேட வேண்டும் என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்றால், அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, முதலாவது நாம் எங்களுடைய ஈமானிய அடிப்படையை சீர் செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நான் எந்த நிலைக்கு போனாலும், எந்த இடத்திற்கு போனாலும் எனக்கு
துணையாக இருப்பது அல்லாஹுடைய அருள் தான். அல்லாஹ் இல்லை என்றால், அல்லாஹுடைய அன்பு என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், அல்லாஹ் என்கிற ஒருத்தனுடைய உதவி எனக்கு இல்லை என்றால், இந்த உலகத்தில் யார் சேர்ந்தாலும், எதைத்தான் நான் படித்தாலும், இந்த உலகத்தினுடைய கண்ணியத்தையும் உயர்வையும் நான் அடைந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த நாட்டம் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது இந்த உலகத்தில் நடக்கும். அல்லாஹ் எதை நாடவில்லையோ அது இந்த உலகத்தில் நடக்க மாட்டாது. எனக்கு ஒரு கஷ்டம் வருகிற பொழுது நான் என்ன சொல்கிறேன்? அல்லாஹ் தான் இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஒரு சந்தோஷம் வருகிற பொழுது அதை நான் சொல்கிறேனா? எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிற பொழுது நான் சொல்கிறேனா? என்னுடைய மனோநிலை அல்லாஹுவை ஒரு சிரமத்தில் தேடுகிறேன். பரீட்சையிலே ஒரு மார்க்ஸ் குறை எடுத்து விட்டால் எனக்கு அல்லாஹ் அமைத்தது அவ்வளவுதான் என்று சொல்கிறேன். நான் ஒரு 90க்கு மேல் புள்ளி எடுத்து விட்டால் என்ன நினைக்கிறேன்? நான் படித்து கஷ்டப்பட்டு படித்ததற்கு நான் எடுத்தது என்று நினைக்கிறேன். ஒரு போட்டியிலே நான் தோற்றுவிட்டால் அல்லாஹுடைய ஏற்பாடு தோற்றுவிட்டேன் என்று நினைக்கிறேன். அதே போட்டியில் நான் ஜெயித்து விட்டால், வென்று விட்டால், என்னுடைய திறமையால் நான் வென்றதாக நினைக்கிறேன். இந்த இரண்டுக்கு மத்தியிலான வித்தியாசம் தான் நாங்கள் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிற அடிப்படை. நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கிற வெற்றியாக இருந்தாலும், தோல்வியாக இருந்தாலும், மகிழ்ச்சியாக இருந்தாலும், துக்கமாக இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற என்ன மாற்றங்களாக இருந்தாலும், அல்லாஹுடைய ஏற்பாடு இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்க மாட்டாது. என்னுடைய கல்வியால் மட்டும் இந்த உலகத்தில் நான் உயர்ந்து போக முடியாது. என் கல்வியால் நான் உயர வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் எனக்கு அல்லாஹுடைய நாட்டம் வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு முஃமினை பொறுத்தவரை, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இந்த உலகம் மட்டும் அவனுடைய இலக்கு கிடையாது. இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும், இந்த உலகத்தில் ஆடம்பரமாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்கிற இலக்கு ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த இலக்கு மறுமையை நோக்கியதாக இருக்க வேண்டும். நான் இந்த உலக வாழ்க்கையை முடித்து விட போகிறவன். இந்த உலக வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் என்னுடைய பயணம் முடிந்துவிடும். அதற்கு பிறகு என்னுடைய மறுமை என்ற ஒரு பயணம் இருக்கிறது. அந்த பயணத்தில் எனக்கு ஒட்டுமொத்த துணையாக இருப்பது அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற அந்த நம்பிக்கை தான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அம்சம். எனவேதான் எங்களுடைய கல்வி அல்லாஹுக்கு பொருத்தமான கல்வியாக, அல்லாஹுவை நெருங்கக்கூடிய விஷயமாக இருக்கிற பொழுதுதான் இந்த இரண்டு வாழ்க்கையிலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எனவேதான் கல்வியால் நாம் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்கிற விஷயத்தில் கூடுதலாக நாம் கவனம் செலுத்துகிறோம். அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, எங்களுடைய கற்கின்ற கல்வி நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம், நிறைய தேடுகிறோம். நிறைய விஷயங்களை ஆசிரியைகள் அறிவுரைகளாக சொல்லுகிறார்கள். எங்களிடத்தில் என்ன விதமான மாற்றம் வந்திருக்கிறது? பெற்றோரை மதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பெற்றோருக்கு மரியாதை செய்வது, அவர்களை கண்ணியப்படுத்துவது ஒழுக்கமான விஷயம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் அப்படி எங்களுடைய பெற்றோரோடு நடந்து கொள்கிறோமா? எங்களுடைய பெற்றோரோடு நாங்கள் அப்படி நடந்து கொள்கிறோமா? நிறைய விஷயங்களை படித்தும் பெற்றோருக்கு எதிராக நாம் செயற்படக்கூடாது என்று தெரிந்தும் உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் ஏசுகிற ஒரு மனோநிலை தான் எனக்கு இருக்கிறது என்றால், அவர்கள் செய்கிற பொழுது அதற்கு, அவர்கள் சொல்லுகிற பொழுது அதற்கு மாறு செய்கிற மனோநிலை தான் எனக்கு இருக்கிறது என்றால், நான் எப்படி இதை புரிந்து கொள்வது? எப்படி இதை தெரிந்து கொள்வது? நான் படிக்கிறேன், என்னுடைய மனச்சாட்சிக்கு தெரியும் உம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று தெரியாதவர்கள் யாரும் இங்கு இருக்கிறோமா? யாராவது வாப்பா உம்மாவுடைய பேச்சை கேட்கக்கூடாது என்று சொல்பவர்கள் இங்கு இருக்கிறோமா? எல்லோரும் ஒருமித்த கருத்திலே இருப்போம். பெற்றோருக்கு மரியாதை செய்ய வேண்டும். பேச சொன்னால் இங்கிருக்கிற ஒரு மாணவியை எழுப்பி பெற்றோருக்கு மரியாதை செய்தல் என்ற தலைப்பில் ஒரு 5 நிமிடம் பேசுங்கள் என்றால் மிக தெளிவாக பேசுவோம். ஆனால் அதே மாணவி வீட்டுக்கு போகிற பொழுது உம்மா ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டால் எரிந்து விழுகிற, கோபப்படுகிற, உம்மாவுக்கு ஏசுகிற, உம்மாவை முறைத்து பார்க்கிற மாணவியாக அந்த மாணவி இருப்பாள். அப்படி என்றால் ஏன் அந்த கல்வி எங்களுடைய மனதில் இடம்பெறவில்லை? நாம் படிக்கிற விஷயத்தை அமுல்படுத்துகிற அந்த மாற்றம் ஏன் என்னுடைய உள்ளத்தில் வரவில்லை? ஆசிரியர்களை மரியாதை செய்ய வேண்டும்.
ஆசிரியர்களோடு நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற விஷயம் எல்லாம் சின்ன வயசில் இருந்து ஊட்டி ஊட்டி வளர்க்கப்பட்ட விஷயங்கள். ஆனால் பாடசாலைகளில் கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக அந்த மரியாதை கொடுக்கப்படுதல் என்பது மிக குறைவாக இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் அந்நிய ஆண்கள் பெண்களுக்கான உறவு தொடர்பு என்பது இந்த மார்க்கத்தில் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது, இந்த நாட்டினுடைய சட்டத்தில் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் இன்று சர்வ சாதாரணமாக ஒரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படிக்கிற மாணவ மாணவிகள் சாதாரணமாக காதல் என்ற பெயரிலே இன்னொருவரோடு பழகி கொண்டிருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். தனிமையில் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் சந்திக்கிறார்கள், அன்பளிப்புகள் பரிமாறிக்கொள்கிறார்கள், இரவு நேரங்களிலே கையடக்க தொலைபேசிகள் ஊடாக தங்களுடைய உணர்வுகளை பரிமாறிக்கொள்கிறார்கள், கண்களாலும் காதுகளாலும் மூக்குகளாலும் செய்கை செய்து தங்களுடைய அன்பை வளர்த்துக் கொள்கிறார்கள். இப்படி வளர்ந்து போகிற இந்த சூழல் இன்று அதனுடைய அடுத்த கட்டம் மாறி, நான் ஆரம்பத்திலே இந்த நாட்டினுடைய அமைச்சர் சொன்னதை போல மிக மோசமான விளைவுகளை சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு தெரியும், இந்த செயலை செய்கிற யாருமே இதை நியாயப்படுத்தி கொண்டு, இது ஹலால் என்று சொல்லிக் கொண்டு, இதில் மார்க்கத்தில் தடையில்லை என்று சொல்லிக் கொண்டு செய்பவர்கள் கிடையாது. எல்லோருக்கும் நாம் செய்வது தவறு என்று தெரியும். இரவு உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் தெரியாமல் பெட்ஷீட்டை மூடிக்கொண்டு போனை எடுத்து ரகசியமாக வைத்துக் கொண்டு வாட்ஸ்அப்பிலே மெசேஜ் பண்ணுகிற, இன்ஸ்டாகிராமிலே மெசேஜ் பண்ணுகிற, டிக்டாக்கிலே தொடர்பு கொள்கிற, மெசஞ்சரிலே கோல் எடுக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் தெரியும் நாம் ஒரு பெரும்பாவத்தை செய்கிறோம், ஒரு பெரிய தவறை செய்கிறோம் என்று தெரியும். ஏனென்றால் அவர்கள் அந்த வளர்ந்த சூழல் கொடுத்த அறிவு மனச்சாட்சி அவர்களோடு பேசும், நிச்சயமாக பேசும், யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது, அவர்களோடு பேசும். நாம் செய்கிற தவறு பெரும் தவறு, அது தவறு இல்லை என்று தெரிந்திருந்தால் உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் ஒளித்திருக்க மாட்டார்கள், நானாவுக்கும் தங்கச்சிக்கும் தெரியாமல் பார்த்திருக்க மாட்டார்கள், மெசேஜ் பண்ணுவது பொழுது வாட்ஸ்அப்பிலே லொக்செட்டிலே போட்டு வைத்திருக்க மாட்டார்கள், அல்லது கிளியர் செட் பண்ணிவிட்டு அதை வைத்திருக்க மாட்டார்கள். எதுவும் தெரியாமல் இங்கு வந்து பேசவில்லை, கிளியர் செட் பண்ண மாட்டார்கள். வளமையான வாட்ஸ்அப்பை தாண்டி பி வாட்ஸ்அப் ஜி வாட்ஸ்அப் என்று சொல்லி வேறு பேர்களிலே வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டார்கள். தவறு என்று தெரிகிறது அவர்களுடைய மனச்சாட்சிக்கு, அது பிழை என்று தெரிகிறது, தெரிந்து கொண்டுதான் இந்த தவறை செய்கிறோம். அப்படி என்றால் இந்த அறிவு எதை சாதித்திருக்கிறது என்னில்? இன்னொரு பக்கம் என் நல்ல விஷயங்களையாவது இந்த அறிவு தூண்டி இருக்கிறதா என்றால் அதையும் காணவில்லை. நேரத்திற்கு தொழுவதில் சோம்பேறித்தனம். இங்கிருக்கிற பெரிய பிள்ளைகள் இருக்கிறீர்கள், 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள் இருப்பீர்கள், வயதுக்கு வந்தவர்கள் இருப்பீர்கள். மனதிலே கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் தொழக்கூடிய காலங்களில் ஆண் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளையும் சரியாக தொழுகிறோமா? சரியாக தொழுகிறோம் என்றாலும் அந்த உணர்வோடு தொழுகிறோமா? தொழுவது கடமை என்று குர்ஆன் மதரசாவிலே சொல்லி தந்திருக்கிறார்கள், அறிவு இருக்கிறது, எப்படி தொழ வேண்டும் என்ற தெளிவும் இருக்கிறது. ஆனால் உரிய நேரத்திற்கு தொழுகிற உணர்வு இல்லை. நல்ல காரியங்களில் எதை நாம் செய்கிறோம்? துஆக்கள், தூங்குகிற பொழுது ஓதுகிற துஆ, சாப்பிடுகிற பொழுது ஓதுகிற துஆ, ஏனைய மலசலங்களிக்கின்ற தேவைகளின் பொழுது ஓதுகிற துஆ என்று நாம் பாடமாக்கி வைத்திருக்கிறோம். அறிவு இருக்கிறது. இந்த அறிவை வைத்து நாம் எதையாவது செய்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் செயற்படுகிறோமா? இப்படி அன்புக்குரிய மாணவிகளே, மாணவர்களே, நீங்கள் கேள்வியை கேட்டு வந்தால் எங்களிடத்தில் ஒரு விஷயம் தெளிவாகும். நாம் அறிவை வைத்து எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காணவில்லை. பண்பாட்டு ரீதியாக அறிவை வைத்து எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நாம் காணவில்லை. எங்களுடைய தவறுகளை எங்களுடைய அறிவு தடுக்கவில்லை. வீதியிலே நான் 2-3 பேர் சேர்ந்து சைக்கிளிலே கையை பிடித்துக் கொண்டு ஒன்றாக வீதியை மறைத்துக் கொண்டு நான் போகிறேன்.
பின்னால் வருகிற வாகனங்களுக்கு இடம் கொடுப்பதற்கு எனக்கு மனதில்லை. வீதியினுடைய ஹக்கு என்ன என்று எனக்கு தெரியாது, அல்லது தெரிந்திருந்தும் நான் என்னுடைய செயற்பாடுகளால் அப்படி செய்கிறேன். இன்னும் ஒரு பக்கம் நீங்கள் வளர்ந்து வாலிபராகனால் இன்றிருக்கிற இந்த ஊரை பற்றி எனக்கு தெரியாது. நிறைய ஊர்களுக்கு போனால் இருக்கிற பிரச்சினை, சட்டதிட்டங்களை மீறி வேகமாக பைக் ஓடுகிற வாலிபர்கள், வேகமாக வாகனங்கள் செலுத்துகிற வாலிபர்கள், அவர்களால் அவர்களுக்கும் பிரச்சினை, வீதிகளிலே வருகிற அடுத்தவர்களுக்கும் பிரச்சினை, வீட்டிலே இருக்கிற பெற்றோருக்கும் பிரச்சினை என்று சொல்லி மிகப்பெரிய சிக்கல். ஹெல்மெட்டும் போடுவது கிடையாது, லைசனும் கிடையாது. ஒரு சைக்கிளிலே 3 பேர் 4 பேர் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இருக்கிற வேகத்தை எல்லாம் கூட்டி எங்காவது கொண்டு போய் அடித்து மண்டை உடைந்து மரணித்து போகிற எத்தனையோ ஜனாசாக்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு குத்துபாக்களிலும் அதை நினைவூட்டி இருக்கிறோம். தெரிகிறது. நேற்று ஒரு சகோதரரை பற்றி, கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு சகோதரரை பற்றி சொன்னார்கள். ஒரு ஊரிலே அவர் ஏற்கனவே ஒருவரோடு போய் வேகமாக பைசிக்கிளிலே போய் அந்த பைசிக்கல் விபத்திலே, மோட்டார் சைக்கிள் விபத்திலே அவரோடு பயணித்து போன ஒரு சகோதரர் மௌத்தாகி இருக்கிறார். 2 நண்பர்கள், ஒரு நண்பர் மௌத்தாகி இருக்கிறார். இவருக்கு இந்த கழுத்தினுடைய நரம்பு உடைந்திருக்கிறது. நீண்ட நாட்கள் வைத்தியசாலையிலே இருந்து இன்னும் தலையை நிமிர்த்த முடியவில்லை. ஆனால் தலையை கழுத்தி வைத்துக் கொண்டு அதே வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். எந்த வேகத்தில் போய் முட்டி மரணித்தார்களோ அதே வேகத்தில், அதே ரோட்டில், அதே வேகத்திலே இவரும் ஓடிக்கொண்டிருக்கிறார். இவர் உன்னால் உள்ளவனை பழி கொடுத்து அவருடைய கழுத்தும் உடைந்து இன்னும் படிப்பினை பெறவில்லை என்றால் இந்த சமுதாயத்தில் நாம் எங்கிருக்கிறோம்? என்ன மனோநிலையோடு இருக்கிறோம்? எங்களுடைய படிப்பும் கல்வியும் அல்லாஹ்வை நோக்கி எங்களை அழைத்து செல்லாத வரைக்கும் அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, இந்த பண்பாடுகளில் எந்த மாற்றமும் வரமாட்டாது, எந்த மாற்றமும் வரமாட்டாது. இதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த கல்வி என்பது எங்களை அல்லாஹ்வை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். நான் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வை பயந்து வாழுகிற ஒருத்தன், அல்லாஹுக்காக வாழுகிற ஒருத்தன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுவை தொலைத்துவிட்டு, அல்லாஹுடைய தூதரை தொலைத்துவிட்டு, அவர்களுடைய மார்க்க விழுமியங்களை தொலைத்துவிட்டு, அவர்கள் கற்றுத்தந்த பண்பாடுகளை தொலைத்துவிட்டு நீங்கள் உலகின் எந்த உயரத்திற்கு தான் கல்வியால் சென்று முடித்தாலும் இந்த உலகத்தில் நீங்கள் சந்தோஷத்தை காண முடியாது, இந்த உலகத்தில் நீங்கள் நிம்மதியை அடைய முடியாது, வெற்றியை காண முடியாது. தோற்றுக் கொண்டே இருப்பீர்கள், ஏதோ ஒன்றில் கவலையோடு இருப்பீர்கள், இழந்து கொண்டே இருப்பீர்கள். நான் உதாரணத்திற்கு எல்லா மாணவர் நிகழ்ச்சிகளுக்கும் போகிற பொழுது கேட்கிற ஒரு கேள்வி, தப்பாக எடுத்துக்கொள்ள கூடாது. உங்களுடைய தோழர்கள், தோழிகள், நண்பர்கள் காதலிப்பார்கள், லவ் பண்ணுவார்கள், பார்த்திருப்பீர்கள். சிலருக்கு உதவியாக கூட இருப்பீர்கள். தூதுவெல்லாம் கொண்டு போய் அவர்களுக்கு தகவல் கொண்டு போகிற ஜிப்ரீல் வேலையெல்லாம் பார்க்கிறவர்கள் இருப்பார்கள், வகி கொண்டு போகிற வேலையெல்லாம். இடையில் ஒரு 3-4 நாட்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அங்கால போனால் அவர் ஒரு மூலையில குந்தி சுவர்ல முட்டிட்டு இருப்பார், இவ ஒரு மூலையில குந்தி கைக்குட்டையை நலைத்துக் கொண்டிருப்பார், கத்தி கொண்டிருப்பார். கொஞ்ச நாள் போனால் ஸ்டேட்டஸ் எல்லாம் சோக கவிதைகள் நிரம்பி வழியும். யாரெல்லாம் சோக கவிதைகள் எழுதியிருக்கிறார்களோ அவ்வளவு பேர் கவிதையும் ஸ்டேட்டஸ்ல வரும். எங்கெங்கெல்லாம் சோக பாட்டு வந்திருக்கிறோ அதுலயும் மிக சோகமான கட்டங்கள் எதிர்க்கிறதோ அதை எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ்ல வரும். அதுக்கு எங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன பேஜ் இருக்கிறது, டிக்டாக்ல என்ன பேஜ் இருக்கிறது என்று தேடி அதெல்லாம் வரும். இந்த சீரழிவை பார்க்கலான்னு நாம கொஞ்சம் பேர் அதை பிளாக் பண்ணி போட்டு போவோம். இப்படி ஒரு சூழல் ஏற்படுகிற பொழுது நான் கேட்கிற ஒரு கேள்வி, 2 பேர் விரும்புவது எதற்காக? 2 பேர் விரும்புவது எதற்காக? சந்தோஷமாக இருக்க வேண்டும், மனதுக்கு பிடித்தவரோடு வாழ வேண்டும், மனதுக்கு பிடித்த வாழ்க்கையை தேட வேண்டும் என்றெல்லாம் தத்துவம் பேசிக்கொண்டுதானே விரும்புவது. நீ இல்லை என்றால் நான் இல்லை, அது இல்லை என்றால் இது இல்லை, நீ கடல் போல நான் அலை போல, நீ மணல் போல நான் மண் போல என்றெல்லாம் பேசிக்கொண்டுதான் இந்த இடத்திற்கு வருகிறோம். வந்து ஒரு கட்டத்தில்
இந்த சோக கவிதை, சோக பாடல், சோக விஷயங்கள், கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை என்றால், சுருக்கமாக ஒரு 2 வருடங்கள் 2 பேர் விரும்புகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 வருடங்களில் உங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்கள், அவர்கள் சந்தோஷமாக இருந்த காலம் அதிகமாக இருக்குமா, கவலையோடு இருந்த காலம் அதிகமாக இருக்குமா, மூளையில் குந்திக் கொண்டு அழுத காலம் அதிகமாக இருக்குமா, அல்லது சந்தோஷமாக இருந்த காலம் அதிகமாக இருக்குமா என்று கேட்டால் எல்லோரும் தெளிவாக சொல்லுவோம், கத்தின காலம்தான் கூட. அப்ப எதுக்கு இந்த காதல்? 2 வருஷம் உன்னை சந்தோஷமாக வச்சிக்க முடியல என்றால், உன்னுடைய இன்பத்தை உனக்கு தர முடியவில்லை என்றால், சுருக்கம் அதுதான். நமது பயணம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றமாக இருக்கிறது என்றால், அதில் நீங்கள் சந்தோஷத்தை எதிர்பார்த்தல் என்பது சாத்தியமே அல்ல. அது கிடைக்க மாட்டாது. அது உங்களுக்கு வெற்றியை தர மாட்டாது. இதே போலதான் உங்களுடைய கல்வியின் எல்லா சூழல்களும். நீங்கள் ஒரு பரீட்சைக்கு தயாராகிறீர்கள், தொழுகைக்கான நேரம் உங்களை தாண்டி போகிறது, படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் படித்து உங்களுடைய தொழுகை நேரம் தவறி போகிறது, அந்த பரீட்சையை எதிர்கொள்ள நீங்கள் போகிறீர்கள், பரீட்சையில் வெற்றி கிடைக்கும், ஆனால் மனதுக்கு சந்தோஷம் கிடைக்க மாட்டாது. அந்த பரீட்சையின் வெற்றி தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிக பெரும் ஏதோ ஒரு கட்டத்தின் தோல்வியாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹுடைய மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு, அல்லாஹுவை புறக்கணித்து விட்டு, இந்த உலகத்தில் நீங்கள் தேடுகிற எந்த சந்தோஷங்களும் எந்த நிம்மதியும் உள்ளத்திற்கு ஆறுதலை தரமாட்டாது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹுவை நினைவுபடுத்துகிற விஷயங்கள் மட்டும்தான் உள்ளங்களுக்கு ஆறுதலை தரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது சஞ்சலமாகவே இருக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் பாருங்கள். மனதுக்கு கஷ்டமாக இருக்கிற பொழுது பாட்டு கேட்போம். சிலருக்கு சினிமா பாடல்கள், ஹெட்செட்டை அடித்துக்கொண்டு பாட்டு கேட்டால் தான் மனதிலே சந்தோஷம் வரும், திருப்தி வரும். ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு சங்கடம் ஏற்படுகிற பொழுது அப்படி ஏற்படும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் சினிமா பாடல்கள், அந்த இசைகள் உங்களுடைய மனதில் நிம்மதியை தருமா என்று கேட்டால் நிச்சயமாக தரமாட்டார். ஏனென்றால் ஒரு 100 பாட்டு கேட்டதற்கு பிறகும் திரும்பியும் புதுசா என்ன பாட்டு வந்திருக்கின்ற டவுன்லோட் பண்ணத்தான் போகுமே தவிர, அல்லது தேடி பார்ப்பதற்கு போவோமே தவிர, யூடியூப்ல நாம தேடி பார்ப்பதற்கு போவோமே தவிர, புதுசாக என்ன செய்ய முடியாது. ரைட், இவ்வளவுத்தையும் கேட்டுட்டோம், இனி மனசு ஆறுதல் அடைஞ்சிட்டு இதுக்கு பிறகு நாம் பாட்டு கேட்கிறல்ல முடிவுக்கு வந்த யாரும் இருக்கிறோமா? அந்த தீர்மானத்துக்கு வந்தவர்கள் யாரும் இருக்கிறோமா? இருக்க மாட்டோம். எல்லா பாவங்களும் அப்படித்தான், எல்லா தவறுகளும் அப்படித்தான், நாம் விடுகிற ஒவ்வொரு நன்மையினுடைய விஷயங்களும் அப்படித்தான். எனவே அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, எங்களுடைய கல்வி எங்களை அல்லாஹுவை நோக்கி திருப்ப வேண்டும், அல்லாஹுவை நோக்கி பயப்பட செய்ய வேண்டும். எங்களிடத்தில் இருக்கிற எங்களுடைய வாலிபர்கள், இங்கிருக்கிற சகோதரர்கள் இருக்க மாட்டீர்கள், ஒரு கட்டம் தாண்டியதற்கு பிறகு போதை பாவனையில் கூடுதலாக இன்பம் காட்டுகிற சகோதரர்கள் இருக்கிறார்கள். அந்த போதை 2 விதமாக இருக்கிறது. ஒன்று மதிமயக்குகிற பொருட்களின் மீதான போதை, இன்னும் ஒன்று மனதை மயக்குகிற ஆண்கள் பெண்களின் மீதான போதை. இந்த 2ம் இன்றைக்கு பெரும் சவால். இந்த 2ம் இன்றைக்கு பெரும் சவால். குறிப்பாக மாணவர்கள் அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டும் என்று பேசுகிற இந்த தலைப்புக்கு பின்னால் நிச்சயமாக இந்த 2 விஷயங்களும் இல்லாமல் இருக்க மாட்டார். அதிலும் குறிப்பாக பாடசாலைகளில் வருகிற இந்த இளவயது உறவுகள் சார்ந்த விஷயங்களில் நாம் கூடுதல் மிக பொடுபோக்காக இருக்கிறோம். ஏனென்றால் சினிமாக்கள், நாடகங்கள், வருகிற சீரியல்கள், பாடல்கள் எல்லாம் இதை எங்களுக்கு தெளிவாக மிக மலிவான ஒரு பொருளாக காட்டி இருக்கின்றன. ஒரு காலத்தில் 90களில் 80களில் இருந்த காதல் எல்லாம் கடிதத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு பல நாட்கள் காத்திருந்து மீண்டும் ஒரு கடிதம் வருகிற பொழுது அதில் வருகிற அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த என்ற வாசகங்களை வாசிப்பதற்காக காத்திருந்த காலம் போய் இன்று
மிக இலகுவாக தொடர்பு கொள்கிற தொடர்பு சாதனங்களும் அதனுடைய விளைவுகளும் சமுதாயத்தில் மிக பெரும் தாக்கத்தை செலுத்தி இருக்கிற சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, ஒரு அடிப்படையை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் இந்த உலகத்தில் பாவங்கள் செய்ய செய்ய செய்ய, தவறுகள் செய்ய செய்ய செய்ய, நாம் தெரிந்து கொண்டே, தெரியாது செய்தல் என்பது வேறு விஷயம். இதை தவறு என்று தெரிந்து அந்த அறிவோடு நாம் செய்து கொண்டிருக்க இருக்க நிச்சயமாக நாம் இந்த உலகத்தில் நஷ்டத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருப்போம். ஒரு காலமும் நாம் நிம்மதியை அடைய மாட்டோம், ஒரு காலமும் வெற்றி பெற மாட்டோம். இது அல்லாஹ்வுடைய பூமி. இந்த பூமிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். இந்த பூமியில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் பொறுப்பானவன் அல்லாஹ். அவன் நாடுகிற நாட்டம், அவன் செய்கிற சட்டம், அவன் எடுக்கிற தீர்ப்பு இந்த பூமியில் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பாடசாலைக்கு ஒரு அதிபர் இருப்பார், அந்த பாடசாலைக்கு ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டத்தை மீறி அதிபருக்கு முன்னாலேயே நீங்கள் வேண்டுமென்றே செயற்பட்டால் எப்பொழுதாவது அந்த அதிபர் உங்களை நேசித்து உங்களுக்கு விரும்பியதை செய்து தருவாரா அல்லது உங்களை தண்டிப்பாரா? இந்த உலகத்தினுடைய நிர்வாகம் அப்படி இருக்கிற பொழுது என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் எனக்கு செய்து தந்தவன் அல்லாஹ். என் பார்வை, என் கேள்வி, என் உடல் அமைப்புகள், என் அழகு, என்னுடைய விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை தான் ஒட்டுமொத்தமாக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் என் பெற்றோரை விட, என் குடும்பத்தை விட, என்னுடைய உலகத்தில் என்னை வளர்த்தெடுத்த என் தாய் தந்தையர்களை விட என் மீது மிக இரக்கமுள்ள ரஹ்மானாக, ரப்பாக அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பிக்கொண்டிருக்கிற நான் அந்த சந்தோஷத்திற்காக அவன் தந்த இன்பத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவன் என்னை 24 மணி நேரமும் எந்த இடத்திற்கு நான் போனாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை அந்த ரப்பு பார்த்துக் கொண்டே இருக்கிறான், என்னை அவதானித்துக் கொண்டே இருக்கிறான் என்று நம்புகிற நான் அவனுக்கு தொடராக மாறு செய்கிற பொழுது அவனுடைய நியமத்துக்களை எனக்கு அவன் தருவானா என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கிற நிறைய தவறுகள் இந்த அறிவினூடாக அல்லாஹுவை நெருங்காமல் இருப்பதனுடைய விபரீதத்தை நாம் புரிய முடியும். இப்படி யோசித்து பார்ப்போம். நான் ஒரு தொழுகையை விடுகிறேன், ஒரு நேர தொழுகையை நான் விடுகிறேன், மகரிபு தொழுகை அல்லது இஷா தொழுகை, சுபஹு தொழுகை தொழாமல் காலையிலே நான் பாடசாலைக்கு போவதற்கு எழும்புகிற பொழுது அல்லாஹ்வுடைய நியதி, காலையிலே நான் எழும்புகிற பொழுது அந்த சுபஹு தொழுகாததற்குரிய தண்டனையாக என்னுடைய கண் பார்வை பறிக்கப்படுவது அல்லாஹ்வுடைய நியதியாக இருந்திருந்தால், பார்வை தெரியாத ஒரு குருடனாக அல்லது பார்வை தெரியாத ஒரு பெண்ணாக நான் விழித்தெழுவதுதான் அல்லாஹ்வுடைய நியதியாக இருந்திருந்தால் நாம் தொழாமல் விட்டிருப்போமா? கண் பார்வை இல்லாமல் நான் வீதியிலே நடமாடி திரிவதை கொஞ்சம் கண்மூடி கற்பனை செய்து பாருங்கள். அழகை ரசிக்க முடியாத, எதையும் உணர முடியாத, இன்னொருவருடைய உதவி இல்லாமல் நான் செல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள். இப்படித்தான் நான் இரவின் தனிமையில் என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது என் உம்மா பார்க்கவில்லை, வாப்பா பார்க்கவில்லை, நானாமார் பார்க்கவில்லை, ராத்தாமார் பார்க்கவில்லை, ஏனைய சகோதரிகள் பார்க்கவில்லை, என் வீட்டிலே இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை கூட என்னை பார்த்து விடக் கூடாது என்று எல்லோரும் தூங்கியதற்கு பிறகு அல்லது என்னுடைய தனி அறைக்கு சென்று கதவை மூடிவிட்டு எல்லோரும் என்னை பார்க்கவில்லை என்று நான் கன்ஃபார்ம் பண்ணியதற்கு பின்னால் நான் ஒரு வீடியோ கால் எடுத்து அல்லது நான் ஒரு வாட்ஸ்அப்பிலே கால் எடுத்து அல்லது நான் என்னுடைய வாட்ஸ்அப் சட்டிலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், இன்னொரு அந்நிய ஆணோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். என் புத்தியை பயன்படுத்தி எல்லா மறைக்கிற காரியங்களையும் நான் செய்கிறேன். ஆனால் அது தவறு என்று எனக்கு தெரியும். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல தவறு என்று தெரியாமல் இருந்திருந்தால் நான் இத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்க மாட்டேன். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு பயம் இல்லாமல் நான் செய்கிற பொழுது ஒருவேளை வெற்றையெல்லாம் பார்த்து 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 அல்லாஹ் சகித்து விட்டு ஒரு கட்டத்தில் என் மூளைக்கு வருகிற ஒரே ஒரு நரம்பினுடைய இரத்த ஓட்டத்தை அல்லாஹ் தடுத்து விட்டால், நாளை காலை எழும்புகிற பொழுது ஒரு பைத்தியக்காரனாக, ஒரு பைத்தியக்காரியாக நான் எழும்பியிருப்பேன். என் வீடு என்னை மதிக்காது, என் பாடசாலை என்னை கணக்கெடுக்காது, இந்த வீதிகளில் அழுக்கு ஆடைகளோடு
யாருமே கவனிப்பாரற்ற நிலையில் நான் எழுவது அல்லாஹுடைய நியதியாக இருந்திருந்தால் உங்களுடைய காதலர்களால் எதை செய்துவிட முடியும்? தொடர்ந்து விரும்புவார்கள் என்று நினைக்கிறீர்களா? அல்லது இந்த உறவு நிலைக்கும் என்று நினைக்கிறீர்களா? என் அருமை மாணவ செல்வங்களே, அல்லாஹுடைய அன்பால் அவனுடைய ரஹ்மத்தால் நாம் நீண்ட தூரம் பயணித்து வந்து கொண்டே இருக்கிறோம். நாம் புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் சில நேரம் உங்களுடைய வயது அப்படி இருக்கலாம். நான் சொல்லுகிற இந்த விஷயங்களை கூட உள்வாங்கிக் கொள்வது உங்களுக்கு நகைச்சுவையாகவோ அல்லது பெருமானமற்றதாகவோ சில நேரங்களில் இருக்கலாம். ஆனால் உணர்ந்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு தவறும் செய்கிற பொழுது உணர்ந்து பாருங்கள். வீதியிலே போகிற பைத்தியக்காரர்களை கொஞ்சம் பாருங்கள். அவர்களோடு சமூகம் நடந்து கொள்கிற முறையை கொஞ்சம் பாருங்கள். அல்லாஹ் எனக்கு புத்தியை தந்திருக்கிறான். அந்த புத்தியை நான் பாவத்திற்கு பயன்படுத்துகிறேன். அல்லாஹ் விரும்பாத ஒரு காரியத்திற்கு பயன்படுத்துகிறேன். அல்லாஹும் ஒரு ரோஷக்காரன். அல்லாஹ் வெறுமனே ஒரு ஏமாளி அல்ல. அல்லாஹ் எதற்கும் சக்தி மிக்கவன் அல்ல. ஒரு பாடசாலையினுடைய அதிபர் அவருக்கு எதிராக அவருக்கு கண்முன்னே நான் ஏதாவது செய்கிற பொழுது அதை கண்டும் காணாதவராக எல்லா காலமும் இருக்க மாட்டார். ஏதோ ஒரு கட்டத்தில் எனக்கு தண்டனை தருவதற்கு பார்ப்பார். அப்படி அல்லாஹ் என்னுடைய விஷயத்தில் முடிவெடுத்து விட்டால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் யாரிடத்தில் போய் தப்ப போகிறோம்? நாம் படிக்கிற இந்த கல்வியால் என்ன பிரயோசனம் கிடைக்க போகிறது? உங்களுடைய கண் பார்வை இரண்டும் இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தின் உயர் கல்வி நிலையை அடைந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உலகம் உங்களை பாராட்டும். பார்வை இல்லாமல் படித்திருக்கிறார் என்று உலகம் சொல்லும். உங்களால் எதை அனுபவிக்க முடியும்? ஒரு பார்வை உள்ளவனோடு ஒப்பிடுகிற பொழுது உங்களால் எதை அனுபவித்து விட முடியும்? என்ன ரசனையை பெற்றுவிட முடியும்? அந்த கல்வியின் சந்தோஷத்தை உள்ளத்தால் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? எனவேதான் நாம் இருக்கிற இந்த சூழல் மிக ஆபத்தான ஒரு சூழல். எங்களுடைய கல்வி நிலைகள் எல்லாம் நிறைய எங்களை சடவாத சிந்தனைகளை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கின்றன. நீ படித்தால் முன்னேறலாம். எதுவரைக்கும் முன்னேறலாம்? மௌத்து வரைக்கும். மௌத்துக்கு பின்னால், என் மரணத்திற்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கையை நம்பிய நான் அந்த உலகத்தில் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன் என்ற உணர்வோடு இருக்கிற நான், இந்த உலக வாழ்க்கையில் எல்லாம் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற நான், அந்த சிந்தனையோடு இருக்கிற நான், அந்த கனவோடு இருக்கிற நான், அந்த ஆசையோடு இருக்கிற நான், எப்படி என்னுடைய அடுத்த கட்ட நகர்வை நான் செய்ய முடியும் என்பதை கொஞ்சம் அழகாக ஆழமாக யோசிக்க வேண்டும். எங்களுடைய கல்வி எங்களில் ஆன்மீக ரீதியான ஒரு தெளிவான மாற்றத்தை தர வேண்டும். இந்த உலகத்தின் அற்ப சந்தோஷங்களுக்காக, சின்ன சின்ன ரசனைகளுக்காக, சின்ன சின்ன ஆசைகளுக்காக நாம் இந்த உலகத்தில் அடுத்தவர்களை இழந்துவிடக்கூடாது. இன்றைய கல்வி முறை போட்டியோடு சேர்த்து பொறாமையையும் உருவாக்கி இருக்கிறது. அடுத்தவர்களுக்கு விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு வகையான குறுங்குளவாத சிந்தனைகள். தன்னுடைய கேங் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து கொண்டால் எல்லாம் அவர்களுக்குள் தான். அவர்களோடு சேர்ந்துதான் எல்லாவற்றையும் செய்வார்கள். அவர்களுக்கு பிரச்சனை என்றால் அவர்களுக்குள் பார்த்துக் கொள்வார்கள். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவனிக்க மாட்டார்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போக மாட்டார்கள். ஒருவருக்கு யாராவது முரண்பட்டு விட்டால் தேவையில்லாதவர்கள் எல்லாம் போய் சண்டை பிடிப்பார்கள். எல்லோரும் போய் முரண்படுவார்கள். கேட்டால் என்னுடைய கேங்கிலே உள்ள, என்னுடைய குழுவிலே உள்ள ஒருத்தனோடு முரண்பட்டு விட்டான், ஒருத்தியோடு சண்டை பிடித்து விட்டால் எல்லோரும் போகிறார்கள். இது ஜாஹிலிய கால பண்பு இல்லையா? ஜாஹிலிய சமுதாயத்தை பற்றி வரலாற்றில் என்ன படிக்கிறோம்? அவர்களுடைய கோத்திரத்திற்காக, அவர்களுடைய குலத்திற்காக, அவர்களுடைய குடும்பத்திற்காக ஒட்டுமொத்தமாக எல்லோரோடும் யுத்தம் செய்தார்கள் என்று படிக்கிறோமே. அதைத்தானே இன்றைய பாடசாலைகளிலும் பார்க்கிறோம். இன்றைய பாடசாலை கல்வி முறைகளில் அதை பார்க்கிறோமே. இந்த சிந்தனையை எப்படி நாங்கள் கல்விக்குள் இருந்து வெளியேற்ற போகிறோம்? இது ஒரு மனப்பாங்கு விருத்திக்கான செயற்பாடா? தான் கொண்டு வருகிற உணவை
அடுத்தவர்களோடு பகிர்ந்துண்வதற்கு கூட இன்று கூச்சப்படுகிற அல்லது கொடுப்பதற்கு முடியாமல் தவிர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகள், அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர நிறைய நல்ல மாணவ மாணவிகள் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய கல்வி நிலைகள் இப்படியான ஒரு மாற்றத்தை நோக்கி எங்களை வழிநடாத்தி கொண்டிருக்கின்றன என்கிற விஷயத்தை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வை நோக்கி நகர்கிற இந்த பயணத்தில் மிக நீண்ட தூரம் எங்களுடைய கல்வி எங்களை வழிநடாத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த கல்விதான் எங்களை வாழ்க்கையில் உயர்த்தும் என்கிற அந்த சிந்தனையை நாம் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்கிற பொழுதுதான் இந்த உலகத்தினுடைய சந்தோஷத்தையும் மறுமையினுடைய சந்தோஷத்தையும் நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் இந்த கல்வியினூடாக அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையை கொஞ்சம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையை அடிக்கடி யோசிக்க வேண்டும். என் கல்வி என்னை ஒழுக்கத்தின்பால் இட்டு செல்லுகின்ற கல்வியாக இருக்க வேண்டும் என்பதை நான் சிந்திக்க வேண்டும். என்னோடு கூட படிக்கிற ஒரு பிள்ளையை என் சகோதரியாக பார்க்கிற மனோநிலை உருவாக வேண்டும். என்னோடு படிக்கிற ஒருத்தனை என் சகோதரனாக பார்க்கிற ஒரு நிலை உருவாக வேண்டும். அவள் ஒரு தனிமையில் ஒரு இடத்தில் நிற்கிறாள் என்றால், ஏதோ ஒரு வீதியால் போகிறாள் என்றால், அடுத்தவர்கள் தொந்தரவு செய்யாமல் பாதுகாப்பாக என் சகோதரி வீடு போய் சேருகிற வரைக்கும் ஒரு காவலனாக, ஒரு காவல் அரணாக நான் நிற்க வேண்டும் என்கிற மனோநிலையை தாண்டி பள்ளிக்கு போய் வருகிற, பகுதி நேர வகுப்புக்கு போய் வருகிற ஒரு பிள்ளையை கேலி செய்கிற கேவலமான மனோநிலை எனக்கு ஏற்படுமாக இருந்தால் இந்த கல்வி நிலை மிக பெரும் வீழ்ச்சியில் இருக்கிறது. நாம் அல்லாஹ்வை நோக்கி நகர வேண்டி இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாடசாலைக்கு வருகிற நான், பகுதி நேர வகுப்புக்கு வருகிற நான், ஏதோ ஒரு சந்தையில் நின்று கொண்டு, ஏதோ ஒரு மூலையில் நின்று கொண்டு, யாரோ ஒருத்தன் வருவான், ஏதோ ஒன்றை தருவான் என்று நான் காத்து கொண்டிருக்கிற மனோநிலை எனக்கு பெண்ணாக இருந்து கொண்டு இருக்குமாக இருந்தால், அன்புக்குரிய மாணவிகளே, புரிந்து கொள்ளுங்கள், ஒழுக்கம் என்பது உள்ளத்தில் இருந்து உருவாக வேண்டும். ஒழுக்கம் என்பது உள்ளத்தில் இருந்து உருவாக வேண்டும். என் முகத்தையும் என் இரு கைகளையும் தவிர சில நேரம் என் முகத்தை கூட அந்நிய ஆண்கள் இருக்கிற சபையில் நான் காட்டக்கூடாது என்கிற ஒழுக்கம், என் பார்வைகளை தாழ்த்தி கொண்டு நான் செல்ல வேண்டும் என்கிற ஒழுக்கம், நான் யாரோடும் குலைந்து பேசக்கூடாது என்கிற ஒழுக்கம் என் உள்ளத்தில் அது தானாக உருவாக வேண்டும். யாரும் உருவாக்க முடியாது. நான் அறிந்திருக்கிற ஒரு சில கருப்பு ஆடைகள் என் ஒழுக்கத்தின் அடையாளம் அல்ல, என் ஒழுக்கத்தின் வெளிப்பாடு அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும் மாணவிகள், மிக தெளிவாக இருக்க வேண்டும். உங்களுக்கு யாரும் இதை சொல்லித் தரக்கூடாது. உங்களுடைய மனச்சாட்சி உங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் இந்த உலகத்தில் பெருமதியான ஒரு சொத்து. கண்டவர்கள் எல்லாம் கையாடல் செய்வதற்கு வீதியில் கிடக்கிற ஒரு கல் அல்ல. நான் கண்ணாடிக்குள் வைத்து பாதுகாக்கப்படுகின்ற ஒரு மாணிக்கம். எனவே என்னை விலை உயர்ந்தவர்கள், எனக்கு சொந்தமானவர்கள் மட்டும்தான் என்னை கையாடல் செய்யலாம், என்னை தொட்டு பேசலாம், என்னை ரசிக்கலாம். அடுத்தவர்கள் எல்லாம், கண்டவர்கள் திண்டவர்கள் எல்லாம் என்னை ரசித்து விட்டு போகிறவதற்கு நான் அவ்வளவு கேவலமான ஒரு பொருள் அல்ல என்பதை ஒவ்வொரு சகோதரியும் இந்த சின்ன வயசில் நீங்கள் உணர வேண்டும். அந்த பெருமதியை நீங்கள் உங்களுடைய பெருமதியை உணர வேண்டும். உணராத வரைக்கும் இப்படியான செயற்பாடுகளை தடுக்க முடியாது. அன்புக்குரிய மாணவிகளே, மாணவர்களே, இந்த உணர்வு எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக நாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். நான் யாருக்காகவும் எதற்காகவும் அல்லாஹுடைய விஷயத்தில் குறை செய்து விட மாட்டேன் என்கிற உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிற பொழுதுதான் உங்களால் இந்த உலகத்தில் அடுத்தவர்களுடைய சின்ன சின்ன ஆசைகளுக்கு மயங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்றைய காதல் செய்திருக்கிற மிக மோசமான ஒரு தாக்கம் அதுதான். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இன்றைய காதல் எங்களை ஒரு வகையான இணை வைப்பை நோக்கி நகர்த்தி இருக்கிறது. ஷிர்க்கை பற்றி படித்திருப்பீர்கள். சிலை வணக்கம், மற்றவர்களுடைய தெய்வங்களுக்கு முன்னால் போய் நின்று கும்பிடுதல், குறி கேட்க போதல்,
சாஸ்திரம் பார்த்தல், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குதல் எல்லாம் ஷிர்க் என்று நாங்கள் படித்திருப்போம். ஆனால் இன்றைய காதலும் ஒரு வகையான இணை வைப்பு தான். இணை வைப்பினுடைய வரைவிலக்கணம் அல்லாஹ் அல்லாத ஒன்றை அல்லாஹுடைய இடத்தில் வைத்தல் இணை வைப்பு. அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஹராமாக்குதல் இணை வைப்பு. அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஹலாலாக்குதல் இணை வைப்பு. என் சகோதரி இன்னொருத்தனை விரும்புகிறார். நாளைக்கு அவருடைய பர்த்டே. இரவு 12 மணி வரைக்கும் காத்திருக்கிறாள் தூங்காமல். முதல் விஷ் வாழ்த்து நான் அனுப்பிவிட வேண்டும். 11:59 வசனமெல்லாம் கிரியேட் பண்ணி, வாழ்த்துக்கள் எல்லாம் கிரியேட் பண்ணி, சில நேரம் அதை இமேஜாக செக் பண்ணி, சில நேரம் அதை ஒரு கிஃப்டாக பெக் பண்ணி காத்திருக்கிறாள். 12 மணி முதல் வாழ்த்து போகிறது. சந்தோஷம், திருப்தி, அனுப்பிவிட்டேன். ஆனால் இங்கு புரியவில்லை, நேசம் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிற முறைப்படி இருக்க வேண்டும். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் ஈமானோடு இருந்தால் மிக கடுமையாக அல்லாஹுவை நேசிக்க வேண்டும். அல்லாஹுடைய இடத்தில் யாரையும் நேசிக்க கூடாது. அல்லாஹுவை நேசித்தல் என்றால் என்ன? அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு, அல்லாஹுடைய மார்க்கம் தடை செய்த விடயங்களுக்கு பிறகுதான் அடுத்தவர்கள். அப்படித்தான் அல்லாஹுடைய நேசம். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்னொரு ஆணையோ பெண்ணையோ நான் பர்த்டே கொண்டாடுதல் ஹராம் என்று சொல்லுகிறவன் நான். அதற்கு வாழ்த்து சொல்லுதல் ஹராம், அது அந்நிய கலாச்சாரம் என்று சொல்பவர்கள் நாம். அந்த அந்நிய கலாச்சாரத்தை தான் விரும்புகிற ஒருத்தனுக்காக ஹலாலாக்கி கொண்டு அவனுடைய திருப்திக்காக வாழ்த்து சொல்ல போகிறோம், அவனுடைய திருப்திக்காக வாழ்த்து சொல்ல போகிறோம் என்று நாம் பார்த்தால் எங்கு கொண்டு போய் எங்களை சேர்க்கிறது? அல்லாஹுவை விரும்ப வேண்டிய அளவுக்கு, அதைவிட கடுமையான அளவுக்கு அல்லாஹ் அல்லாதவர்களை நேசிக்கிற ஒரு உறவாக இந்த உறவை மாற்றி வைத்திருக்கிறோம். எனவே எங்களிடத்தில் இருக்கிற அறிவு எங்களை அல்லாஹுவை நோக்கி நகர்த்தாத ஒரு சூழலில் தான் அன்புக்குரிய மாணவ மாணவிகளே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முடிக்கிறேன்? ரைட்.
அன்புக்குரியவர்களே, நாம் கற்கின்ற காலங்களில் இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நாம் செய்கிற சின்ன சின்ன தவறுகள், பாவங்கள், தெரிந்து கொண்டே அல்லாஹுக்கு மாற்றமாக நடக்கிற நடைமுறைகள் எல்லாம் இந்த உலகத்தில் அதனுடைய பிரதிபலிப்புகள் இல்லாமல் இருக்காது என்பதை நாம் நம்ப வேண்டும். நாம் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் மீண்டாலே தவிர, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினாலே தவிர, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்குமான, ஒவ்வொரு பாவங்களுக்குமான பிரதிபலிப்பை அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு வடிவத்தில் எங்களுக்கு காட்டுவார். சில நேரம் நன்றாக நாம் படிப்போம், நிறைய முயற்சி செய்வோம், பரீட்சையை எதிர்கொள்கிற பொழுது வருகிற புள்ளிகளை பார்த்தால் குறைவாக இருக்கும். ஆம், நிறைய படித்தோமே, நிறைய முயற்சி செய்தோமே, ஏன் இப்படி வந்தது என்று யோசிக்கிற பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எங்கோ அல்லாஹுக்கு எதிராக செய்த ஒரு தவறினுடைய பிரதிபலிப்பு எங்களுக்கு வாழ்க்கையில் வந்து சேருகிறது. சில பிள்ளைகள் இருப்பார்கள், ஆரம்பத்திலே இருந்து நல்ல ரிசல்ட்ஸோடு வருவார்கள், நல்ல பருவர்களை பெறுவார்கள். இடையிலே ஒரு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு படிக்கிற பொழுது ஷைத்தான் குறுக்கிடுவான், யாரோ ஒருத்தரை கொண்டு போய் ஜாயின் ஆக்குவான். நேர காலம் எல்லாம் அதிலே போகும். பாடசாலை எல்லாம் எதிர்பார்த்திருப்பார்கள், இந்த பிள்ளை ஓயலிலே 9 எடுப்பாள் அல்லது 8 எடுப்பாள், 7 எடுப்பாள் என்று அவரை எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் அவளை பார்த்தால் பாடசாலையில் 1A 2Aயோடு தப்பி போகிற ரிசல்ட்ஸிலே தப்பி பிழைத்து வந்திருப்பார். ஏனென்று பார்த்தால் இரவு காலங்களில் அவள் செய்த தவறுகள், பாவங்கள், அல்லாஹு தஆலா இங்கு அவளை பழி வாங்கி இருப்பார். இப்படி நாம் செய்கிற எல்லா தவறுகளுடைய விஷயங்களிலும், எல்லா பாவங்களுடைய காரியங்களிலும் ஏதோ ஒன்றில் அல்லாஹுடைய தண்டனையை நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டி வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த உலகத்தில் நாம் செய்கிற எல்லா செயற்பாடுகளுக்குமான பிரதிபலன் எங்களுக்கு மறுமையில் காத்திருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். நான்காவதாக, இந்த உலகத்தில் எதை செய்தாலும் அல்லாஹுடைய திருப்திக்காக வேண்டியே செய்ய வேண்டும் என்கிற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுடைய திருப்தியை, அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள் யாரையும் நீங்கள் முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உம்மா வாப்பாவை கூட உங்களால் முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. என்ன செய்தாலும் ஒரு குறை சொல்லுவார்கள், என்ன செய்தாலும் ஒரு விமர்சனத்தை சொல்லுவார்கள். இப்படி இருக்கிற பொழுது அல்லாஹுவை திருப்திப்படுத்துகிற, அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய திருப்தியை பெறுகிற முயற்சியை பெறக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். எனவேதான் எங்களுடைய கல்வி முறை நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்களில் முன்னேற வேண்டும் என்கிற சிந்தனையோடு பிள்ளைகளை பயிற்றுவிக்கிற திட்டங்களை அரசாங்கங்களும் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றன. கல்வியினுடைய புதிய மாற்றங்கள் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட போகிறது. என்ன மாற்றங்கள் வந்தாலும் ஒரு முஃமினை பொறுத்தவரை அல்லாஹுவை நோக்கி நகர்த்துகிற கல்வியாக, அல்லாஹுடைய சிந்தனையோடு கற்கின்ற கல்வியாக, என்னை படைத்த ரப்பு என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வோடு வாழுகிற கல்வியாக இருக்கிற பொழுதுதான் இந்த உலகத்திலும் நாம் வெற்றி பெற முடியும், மறுமையிலும் வெற்றி பெற முடியும். எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் படிக்கிற விஷயங்களில் நிறையவற்றை தெரிந்து கொண்டு, தவறு என்று தெரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோமே, ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ் என் மீது குற்றம் பிடிக்க ஆரம்பித்தால், என்னை தண்டிக்க ஆரம்பித்தால், என்னுடைய விஷயங்களில் அவன் என்னை குறை சொல்ல ஆரம்பித்தால் நான் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறேன் என்பதை ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தெளிவாக யோசித்து, என் மாணவ செல்வங்களே, அல்லாஹுக்காக உணர்வு பூர்வமாக யோசித்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். நாம் நிரந்தரமாக வாழப்போபவர்கள் அல்ல, நிரந்தரமாக இந்த உலகத்தின் சந்தோஷத்தில் மூழ்கப் போபவர்கள் அல்ல. என்றோ ஒரு நாள் முடிந்து போகிற இந்த உலகத்தினுடைய பயணத்தில் அல்லாஹுவை திருப்திப்படுத்தி, அல்லாஹுவின் தூதருக்கு கட்டுப்பட்டு, பெற்றோருடைய திருப்தியோடு, எங்களுக்கு படித்து தருகிற ஆசிரியர்களுடைய திருப்தியோடு, எல்லோருடைய பிரார்த்தனைகளோடும் ஒரு சிறந்த சமுதாயமாக, ஒரு நல்ல பிள்ளைகளாக நாம் மிளிர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தின் சாதனையாளர்கள் நீங்கள், இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்த
நிறுத்த வேண்டிய தலைவர்கள் தலைவிகள் நீங்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக, வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நல்லதொரு சமுதாயத்தை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த ஏற்பாடு உங்களுக்கு செய்யப்பட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இவற்றை தெளிவாக புரிந்து கொஞ்சம் ஆழமாக யோசித்து நாம் இன்னும் படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹுடைய அன்பை பெறக்கூடிய நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.